ஒருவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. இயேசுவை யார் யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை முழுமனதோடு விசுவாசிக்கிறார்களோ, இவரே என் மீட்பர், இவரே என் இரட்சகர், இவரின் பாவத்தை மன்னித்தார், என் சாபத்தை சிலுவையில் பரிகரித்தார், இவர் மூலமாக எனக்கு ஒரு நித்திய மீட்பு உண்டு என்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் என்றால் நீங்கள் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனால் இந்த பூமியில் பிறந்தவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அருகாமல் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி ஒத்துக்கிறீங்க? இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி உள்ளத்தில் போட்ட வார்த்தை, பரலோக தகப்பனும் அவருடைய பிள்ளைகளும். The heavenly father and his children. பரலோக தகப்பனும் அவருடைய பிள்ளைகளும். அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். பூமிக்குரிய தகப்பன் போல அல்ல நமது ஆண்டவர். அவர் எல்லா விதங்களிலும் நல்ல தேவன். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியிலே நல்லவன் ஒருவனும் இல்லை, தேவனை தவிர நல்லவர் என்று சொல்ல யாருமே இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். பரலோக தேவன் இருக்கிறார். நமக்கு வேண்டியதை செய்ய, நன்மையானவை தர, நமது வாழ்வை ஆசீர்வதிக்க எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு யாருமே இல்லை என்று கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை கவனிக்க, என்னை ஆசீர்வதிக்க, என் தேவையை சந்திக்க, எனக்கான காரியத்தை பார்த்துக் கொள்ள யாருமே இல்லையே என்று யாராவது கலக்கத்தோடு வந்திருந்தால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லுகிறேன். உங்கள் பரமபிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அழகாய் உதாரணப்படுத்துகிறார். காட்டு பறவைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கர்த்தர் அவைகளை போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், நல்ல மலர்களை கவனித்து பாருங்கள், அதன் நிறங்களை கவனித்து பாருங்கள். யாரும் அப்படி ஒரு நிறத்திலே உடை உடுத்தத்தக்க விதத்திலே இல்லாத அளவுக்கு தேவன் அவைகளை உடுத்து வைத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இப்படி நம் தேவன் சர்வ வல்லவராய், நம் தகப்பன் சர்வ வல்லவராய் இருக்கிறபடியால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? நான் தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவை விசுவாசிப்பதால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் ஏதோ மாம்ச விருப்பத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல. சிலர் பாருங்க, பெத்தவங்களை நினைச்சு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பாவை நினைச்சு முறுமுறுப்பாங்க, அம்மாவை நினைச்சு முறுமுறுப்பாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அம்மா அப்பாவை குறை சொல்றதால இனிமேல் இருக்கவே கூடாது. சொல்றேன், அல்லேலூயா. இல்ல நீங்க சொல்ல மாட்டீங்க, இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு நாளும் அம்மாவையும் அப்பாவையும் குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். தகப்பனை தாயை அடிச்சா பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன சொல்றதுன்னா, கொலை பண்ணணும். உடனே யூடியூப்ல போட்டு விட்டுறாரு. அசல் சொல்லுது, நான் சொல்லல. தகப்பனை தாயை அடிக்கணும் என்ன பண்ணணுமா? கொலை செய்யப்பட கடவுள். அன்பானவர்களே, தகப்பனை தாயை சபிச்சா கர்த்தர் தண்டிப்பார். அன்பானவர்களே, உங்க பெற்றோரை துக்கப்படுத்த கூடாது. உங்களை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் வேதனைப்படுத்த கூடாது. சுயஸ்தமான வாழ்க்கை வாழ்ந்து, முரட்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்து, பொல்லாத வாழ்க்கையை தெரிந்தெடுக்க கூடாது. இளம் பிள்ளைகளே, குறிப்பா சிறு வயதிலிருந்து உங்களோட தாழ்மையா உற்சாகப்படுத்துறாங்க. உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. சின்ன பிள்ளைகளுக்கு குறிப்பா சொல்றேன், ஒரே ஒரு கட்டளை தான் உங்களுக்கு. சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளைகளை பாருங்க, உங்களுக்கு என்னது? ஒரே ஒரு கட்டளை தான். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் என்ன பண்ணணுமா?
கீழ்ப்படியும். ஆனா அந்த ஒண்ணுதான் நம்மளால செய்ய முடியாது. ஏழை தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை தான். ஆனா அது கூட அவங்களால கூட முடிய மாட்டேங்குது, கீழ்ப்படிய முடிய மாட்டேங்குது. ஆனா நான் உங்க வாழ்க்கையை நான் உற்சாகப்படுத்துறேன். சிறு பிள்ளைகளே, சிறு வயதுல இருந்து உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிச்சு நடங்க. இளம் பிள்ளைகளே, உங்க தகப்பன் தாய் வயது சென்றவர்களா மாறும்போது அவங்களை அசட்டப்படுத்தாதீங்க, கனவீனப்படுத்தாதீங்க, அவங்களை துக்கப்படுத்தாதீங்க. என் வாழ்க்கையில நான் ஒரு சில தீர்மானத்துல நான் வச்சிருக்கிறது, நான் யாருக்கு உதவியா இல்லாட்டியும் பரவாயில்ல, யாருக்கு நான் உபத்திரவம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது. எனக்குள்ள நான் வச்சிருக்க சில தீர்மானம், யாருக்கு நான் எப்படி இருக்கக்கூடாது, உபத்திரவம் மட்டும் இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துறேன். உங்க தகப்பனுக்கு தாய்க்கு நீங்க கோடி கோடி கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, அவங்க உள்ளத்தை வேதனைப்படுத்தி, அவங்க இருதயத்தை காயப்படுத்தி, அவங்க உள்ளத்தை உடைக்கிற செயலை செய்யாதீங்க. அவங்களை நிந்திக்காதீங்க, அவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க, அவங்களை வேதனைப்படுத்தாதீங்க, கையை நீட்ட துணியாதீங்க. உங்க பெற்றோரை கையை நீட்ட துணிஞ்சீங்க, கர்த்தர் பார்ப்பார். உங்க தகப்பன தாயை அடிக்கணும் கையை உயர்த்தினீங்க, நான் வலிமையிலிருந்து தாழ்மையா சொல்றேன், கர்த்தர் கவனித்துக் கொண்டிருப்பார். வேதத்துல ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனவன் கிரிக்கு தக்க பலனை கர்த்தர் அவனவனுக்கு தருவார். அன்பானவர்களே, உங்க அப்பா அம்மா மன்னிச்சிடலாம், ஆனா பரலோகத்தின் தேவன் கணக்கு ஒப்புவிக்கிறவர், நீதி செய்கிற தேவன். நீதி செஞ்சா நம்ம தாங்க மாட்டோம். விழிப்பா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. உங்க தகப்பனை தாயை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை உங்க ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணுவாராம். இது வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம். உங்க தகப்பனையும் தாயை கனம் பண்ணுனா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் பாருங்க, உன் ஆயுசு நாள் இந்த பூமியில என்ன இருக்குமா, நீடித்து இருக்கும். எத்தனை பேர் நல்ல நீடித்து ஆயுசோட வாழ நினைக்கிறீங்க? யாருக்கு ஆசை இல்லையோ? ஓடு பாசு நினைக்கிறீங்களோ? சரி, நாளைக்கு அடக்காம நடத்திட வேண்டியதான். நல்ல நீடித்து ஆயுசல் வாழணும்னு நினைக்கிறவங்களை கை உயர்த்தி வரையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இருந்தே என்ன பண்ணுங்க, உங்க தகப்பனையும் தாய் நல்ல கனம். அப்பா அம்மா தூரத்துல இருந்தா ஒரு போன் பண்ணியாவது விசாரிங்க. ஒண்ணு செய்யணும், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அந்த ஒரு வார்த்தையாவது கேளுங்க போதும். இல்ல அவங்க அவங்கதான் சாப்பிட்டு சந்தோஷம் வந்துடும். அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேர் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நாம் மாம்சத்தால் பிறக்கவில்லை. யோவான் 1:13 பார்க்கிறோம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. நமக்கு அப்பா பரலோக பிதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பூமிக்கு அப்பா இரண்டாவது தான், உலக அப்பா இரண்டாவது தான். சொல்லுங்க, நான் யாரால் பிறந்தவன்? எத்தனை பேர் விசுவாசமா சொல்றீங்க? நான் தேவனால் பிறந்தவன். அல்லேலூயா. எனக்கு முதல் தகப்பன் அவரே. என்ன நம்ம கருவு அவர் கண்ணுக்கு அந்ததான். உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டாராம். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பாவுக்கு 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 ஆதாமுக்கு முன்னாடியே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். ஹalleluya. நமக்கு உலக பிரகாரமான அப்பாவுக்கும் உறவு எத்தனை வயசோ அவ்வளவு காலம் தான். ஆனா நமக்கும் ஆண்டவருக்கு உறவு, நல்லா கவனிங்க, நமக்கும் பரலோக தகப்பனுக்கு உறவு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டு விட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. அன்பானவர்களே, ஒரு அப்பா பிள்ளை உறவு பார்க்கும்போது அப்பாவுக்கு இருக்கிற ஒரு ஆசை தெரியுமா? என் பிள்ளை என்ன போல இருக்கணும். இங்க இருக்கிற பிள்ளைகள் வைத்திருக்க அப்பாவுக்குள்ள எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? என் பிள்ளை என்ன போல வரணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? பரலோக தகப்பனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை உண்டு. அவருக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம் அவரை போல இருக்க தேவன் விரும்புகிறார். இந்த காலை நேரத்திலே அநேக காரியம் உண்டு. ஆவியானவர் உள்ளத்தில் போட்ட சில காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். பரலோக தகப்பனை போல அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 5 காரியங்களை சுருக்கமா உங்கள் முன் வைக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. முதலாவது ஒரு காரியம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 யோவான் 4:11. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற
கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹalleluya. இந்த வேதவசனம் அழகாய் சொல்கிறது, பிரியமானவர்களே, இவ்விதமாய் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், அதுபோல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். முதல் காரியம், பரலோக தேவனை போல அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல் காரியம், பரலோக தகப்பன் அன்பாய் இருப்பது போல நாமும் அன்பாய் இருக்க வேண்டும். பரலோக தகப்பன் அன்பாய் இருப்பது போல நாமும் அன்பாய் இருக்க வேண்டும். We must be loving as like our heavenly Father is loving. நமது பரலோக தகப்பன் அப்பா எப்படி அன்பாய் இருக்கிறாரோ நாமும் அன்பாய் இருக்க தேவன் விரும்புகிறார். அப்பா போல இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவர்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்க அப்பா மாதிரி நீங்க இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா, பரலோக அப்பா போல நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த காலையில ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நான் உன்னில் அன்பு கூர்ந்தது போல நீயும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, உங்க குடும்பத்துல அன்பை காண்பீங்க, உங்க வேலை ஸ்தலத்துல அன்பை காண்பீங்க, சபையில உங்க அன்பை காண்பீங்க. நீங்க வாழ்கிற ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் ஒவ்வொருவரும் அன்பு கூற கடனாளிகள் என்பதை மறந்துடாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வஸ்திரத்தின்படி நமக்கு ஒரு கடங்காரன். என்ன கடங்காரன் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். சில பேர் ஏற்றுக்கொள்றீங்க. ஏன்னா நம்ம அன்பு கூறப்பட்டோம், தேவனால் அன்பு கூறப்பட்டோம். தகுதி இல்லாத போதும், நன்மை இல்லாத போதும், நாம் பாத்திரர் இல்லாத போதும் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமது பரலோக தகப்பன் அன்பாய் இருக்கிறது போல நாமும் அன்பிலே நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலர் பாருங்க, நம்ம நேசிக்கிறவங்க நல்லா நேசிச்சிருவோம், ஆனா சத்துருக்களை சிநேகிக்க நம்மளால முடியுதா? நம்ம நேசிக்கிறவங்களுக்கு நல்ல அன்பு காமிச்சிருவோம். ஐயா அம்மா கவனிக்கிறீங்களா? நம்ம நல்லா பேசுறவங்க நல்லா பேசிடுவோம், நமக்கு விரோதிக்கிற ஆளை நேசிக்க முடியுதா? நம்ம பரலோக தகப்பன் எப்படி இருக்கிறாரா? நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் தமது மலையை வருஷிக்கப்படுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப்படுகிறார். அன்பானவர்களே, அப்பா போல நீங்க இருக்கிற விரும்பினீங்கன்னா, வேதம் சொல்கிறது, தேவன் நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். நான் அவங்களை உற்சாகப்படுத்துறேன். உங்க குடும்பத்துல அன்பை காண்பீங்க, உங்க வேலை ஸ்தலங்களில் அன்பை பரப்புங்க, சபையில அன்புள்ளவர்களா இருங்க, நீங்க வாழ்கிற பகுதிகளில இருக்கிற ஊர்ல ஏரியாவுல தெருவுல அன்பின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. உங்களை குறித்து ஒருவர் ஒரு நல்ல சாட்சி சொல்லணும்னா, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் அன்பானவங்க என்று சொல்லத்தக்க அளவுக்கு உங்க அடையாளம் இருக்கட்டும். காரணம், அப்பா அன்புள்ளவர், பிள்ளையாகிய நானும் அன்புள்ளவர். அல்லேலூயா. அப்படி இருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது ஒரு காரியம், பரலோக தகப்பனை போல அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை கவனிப்போமாக. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் வேதம் அழகாய் சொல்கிறது, நாம் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டுமா? காரணம், கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இரண்டாவது காரியம், பரலோக தகப்பன் மன்னிக்கிறது போல நாமும் மன்னிக்க வேண்டும். We must forgive as like our heavenly Father is forgiven. அன்பானவர்களே, பரலோக தகப்பன் நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். சிலருக்கு பாருங்க, இந்த மன்னிப்பு வார்த்தையை பிடிக்க, அவங்க நல்லா மன்னிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்க ஒரு ஆளை என்ன பண்ண மாட்டாங்க,
மன்னிக்கவே மாட்டேன். வேதத்தில் ஆண்டவர் அழகா ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு எஜமான் இடத்துல கடன் வாங்கின, அதிக கடன் வாங்கியிருந்தா ஒருத்தன். ஒரு உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வாங்கியிருக்கிறான். ஆனா கட்டுறதுக்கு அவனுக்கு நிர்வாகம் இல்லை, பண வசதி இல்லை. அவன் எஜமான்கிட்ட வந்து கேட்டு, ஐயா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னால 1000 ரூபாய் கட்ட முடியல அப்படின்னு. இந்த எஜமான் என்ன பண்றான்னா, இறக்கப்பட்டு பரவாயில்ல, என்ன பண்றது, குடும்பமா இருக்கிறான், பிள்ளையா இருக்கிறான். இந்த எஜமான் என்ன பண்றான், 1000 ரூபாய் மன்னிச்சு அனுப்பிடுறான். ஆனா அந்த 1000 ரூபாய் மன்னிக்கப்பட்ட ஆள் என்ன பண்றான்னா, போய் அவன்கிட்ட ஒருத்தர் 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறான். அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றான், கொடுத்தாலே கொடு, இல்லைன்னா பாரு, உன்னை ஒரு வழி பண்ண விட மாட்டேன், உன் வீட்டுல இருக்க பொருளை எடுக்காம விட மாட்டேன், உன்னைய பாரு என்ன செய்வேன். 1000 ரூபாய் இவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிச்சு, இவனுக்கு 100 ரூபாய் என்ன மனசு இல்லை, மன்னிக்கிறதுக்கு மனதில்லாத இதனுடையவனா இருந்தான். கூட இருந்த ஒரு வேலையால் போய் எஜமான்ட்ட சொல்றான், ஐயா நீங்க இவனுக்கு 1000 ரூபாய் மன்னிச்சிங்க, இவன் என்ன பண்ணல, ஒரு 100 ரூபாய் கூட மன்னிக்க மாட்டேன்றான். எஜமான் கூப்பிட்டார், நீ மன்னிக்கலனா உனக்கும் மன்னிப்பு. அன்பானவர்களே, அப்பா போல இருக்கணும்னு விரும்புறீங்களா? பரலோக அப்பா போல பிள்ளையா நம்ம வாழணும்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். கரங்களை செய்து ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. சார் சொல்வாங்க, சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன், செத்த பிறகு எப்ப மன்னிக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஏசு நம்ம எவ்வளவோ மன்னிச்சிட்டேன். சிலருக்கு பாருங்க, சில கசப்பு விடவே முடியாது. சிலருடைய வாழ்க்கைய கசப்பான வாழ்க்கையாக இருக்கு. பாருங்க, முதல் கொலையின் காரணமே பாருங்க கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல். உங்க வாழ்க்கையில நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். நான் மன்னிக்கல பாஸ்டர் யாரையும் நீங்க உங்க மனசுல வைக்காதீங்க. உங்க குடும்ப உறவுகளில, வேலை ஸ்தலங்களில, சபையில, இல்ல நீங்க எந்த பகுதியிலும் உங்களை தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்தி சொல்றேன், உங்க மனசு எல்லாரையும் மன்னிக்கிற மனதா இருப்பதாக. ஏதும் சொல்லுது, அப்பா மன்னிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன் அப்படி தெரியுங்களா? நமக்குள்ள கசப்பு வரணும். முந்தைய வசனம் சொல்றது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். அன்பானவர்களே, மன்னிக்க தடையா இருக்கிற கோபம், மூர்க்கம், கசப்பு, மூர்க்கங்கள், தூசணங்கள், இவைகளை உங்க உள்ளத்துல இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்து மன்னித்தது போல, தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். நீங்க தேவனுக்கு முன்னாடி கடமை ஏற்றி சொல்ற ஆளா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு யார் மேலேயும் கசப்பு, யார் மேலேயும் வெறுப்பு இல்லை, நீங்க சொல்ற ஆளா இருந்தா உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார். இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த வசனம் ஞாபகம் இருக்கா? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவர் உங்க பாவத்தை என்ன பண்ணுவாராம்? மன்னிப்பார். நீங்க மற்றவங்க செஞ்ச, உங்க மனைவி கணவன் செஞ்ச, உங்க பிள்ளைகள் செஞ்ச சின்ன தவற, ஒரு சின்னதை கூட மன்னிக்க மனசு இல்லைன்னா உங்களையும் ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ண முடியாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு சொன்னேன், ஐயா சைத்த அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் எங்க அப்பா போல மன்னிக்கிற ஆளுன்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம், பரலோக தகப்பன் மன்னிக்கிறது போல நாமும் மன்னிக்க வேண்டும். வாழ்க்கையில தாழ்மையா சொல்றேன், உள்ளத்துல இவங்க மேல கசப்புன்னு சொல்ல எனக்கு ஒரு நபர் கூட கிடையாது. ஆண்டவர் சமூகத்துல பயத்தோடு, நடுக்கத்தோடு, தாழ்மை மனதோடு சொல்றேன். உங்களுக்கு நான் முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்று நான் தாழ்த்தி சொல்றேன். அதுக்காக உங்களுக்கு எதிரியே இல்லையா பசங்க கேட்டா அவங்க நிறைய இருப்பாங்க. விரோதமா பேசுறவங்க இருப்பாங்க, முறுமுறுக்கிறவங்க இருப்பாங்க, குறை சொல்றவங்க இருப்பாங்க, வேதனைப்படுத்துறவங்க இருப்பாங்க. ஆனா தேவ சமூகத்துல நான் யாரையும் கசப்போடு, யாரையும் வெறுப்போடு என் உள்ளத்தில் வைப்பதில்லை. என் தேவன் என்னை மன்னித்தான், நானும் மன்னிக்கிறவனாக இருக்க கடமை பெற்றிருக்கிறேன். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். உங்க வாழ்க்கையில, குடும்பங்களில, எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அப்பா மாதிரி நானும் இருக்க விரும்புகிறேன் சொல்லுங்க. கரங்களை சேர்த்தாலே சொல்லலாமா? மூன்றாவது காரியம், சீக்கிரமா சீக்கிரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கவனிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள்,
நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்கள் அன்பானவர்களே, பரலோக தகப்பன் போல் இருக்க விரும்புகிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? இங்கே இயேசு அழகாய் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறார். பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய நாட்கள் பூமியில் முடிய போகிற காலம். சீக்கிரம் அவர் மரித்து தேவனோடு கூட அவருடைய வலது பார்சத்தில் போய் நிற்கிற நேரம் வருகிறது. அழகாய் ஜெபிக்கிற ஒரு காரியம், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் என் சீசர்கள் இங்கே உலகத்தில் இருக்கிறார்கள், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள், என் சீசர்களாய் இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உமது நாமத்தில் காத்துக்கொள்ள வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். மூன்றாவது காரியம், பரலோக தகப்பன் போல் இருக்க விரும்புகிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? பரலோக தகப்பன் ஐக்கியமாய் இருக்கிறது போல நாமும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். We must be unity, oneness, as like our heavenly Father united. அன்பானவர்களே, நாம் ஒரு ஒற்றுமை உள்ளவர்களாய் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் விரும்புகிறார். நமது தேவனை பாருங்கள், திரித்துவமே ஐக்கியத்தின் அடையாளம், திரித்துவமே ஒன்றாய் இருப்பதின் அடையாளம். நாம் ஒன்றாய் இருப்பது போல நீர் எனக்கு தந்தவர்களும் ஒன்றாய் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த பூமியில நாம் ஐக்கியத்தோடு இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். தேவன் தமது பிள்ளைகள் பிரிந்து இருப்பதை விரும்புவது அல்ல, ஐக்கியப்படாமல் இருப்பதை விரும்புவது அல்ல. இன்னைக்கு சிலர் பாருங்க, சுய பரிசுத்தத்தை விரும்புறாங்க. சுய பரிசுத்தம், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் எனக்கு இஷ்டத்தை பார்த்துக்கிறேன், நான் அப்படி இருந்துக்கிறேன். இல்லை, தேவன் அப்படிப்பட்ட கோட்பாட்டை வேதத்தில் வைக்கவில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார். ஆனா நம்ம சேர்ந்தாலே கொஞ்சம் நேரத்தில் தான் இருந்தாலும் பாருங்க, ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் உருவாக்குறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஐக்கியமா இருக்கிறதா கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மகிட்ட 1000 குறை இருக்கட்டும், நம்மகிட்ட 1000 பிரச்சனை இருக்கட்டும். அழகா நான் ஒரு புத்தகம் வாசிக்கும் போது அந்த புத்தகம் ஆத்து அழகா எழுதியிருந்தார். மனுஷங்களே கொஞ்சம் டேஞ்சர் தான். பக்கத்துல பார்த்து மனுஷங்களே கொஞ்சம், நான் சொன்னேன்னா என்ன கோச்சுக்குவீங்கல்ல, அதான் ஒரு புத்தக ஆசிரியர் மேல பழிய போட்டுட்டேன். சரியா? அவர் சொல்லும்போது சொல்றேன், காலியான பாத்திரத்துல தூக்கி ஒன்னா போட்டா என்ன வருமா? சத்தம் வருமா? அது மாதிரி நம்ம ஆட்ல தூக்கி ஒன்னா வச்சா என்ன வருமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? 4 சகோதரிமார்கள் சேர்ந்தா கர்த்தரே அறிவார், நான் அறியவில்லை. சரி, ஏதோ ஒன்று. ஆனா ஒன்னா இருந்த பிரச்சனை உலகம் சொல்லும். ஆனா தேவ பிள்ளைக்கு நம்ம ஒன்னாதான் இருக்கணும், நம்ம ஐக்கியமா தான் இருக்கணும், நாம் இசைந்து இருக்கணும், இணைந்து இருக்கணும். நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒன்றாய் இருக்கவே பரலோக தகப்பன் விரும்புகிறார். ஏன்னா அவர் ஒன்றாய் இருக்கிறார், இசைந்தவராய் இருக்கிறார், ஐக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ஐக்கியத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஐக்கியமா ஒன்றா இல்லாததுக்கு என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நம்ம கம்பேர் பண்ணியே வாழ்றோம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கைய நரகமா இருக்கு தெரியுங்களா? கம்பேர் பண்ணியே வாழ்வோம். அவனுக்கு இருக்கிற சொத்தை பாரு, அவனுக்கு இருக்கிற வீட்டை பாரு, அவனுக்கு இருக்கிற இடத்தை பாரு, அவனுக்கு இருக்கிற காரை பாரு, அவனுக்கு இருக்கிற ஆஸ்தியை பாரு, அவனுக்கு இருக்கிற அதை பாரு, இதை பாரு. நான் தானே சொல்றேன், நம்ம யாரையும் யாரோடும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன் பாஸ்டர்? அதுக்கு காரணம் சொல்றேன். மற்றவங்க ஞானத்தோடோ பணத்தோடோ திறமையோடோ அழகோடோ அறிவோடோ உலக பிரகாரமான எந்த காரியத்தோடோ ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கேட்டா, இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போ. 5 கிலோ தங்கம் வச்சிருந்தாலும் ஒரு நாள் என்னதான் ஆக போகுது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதுக்காக நீங்க கவலைப்படவே வேண்டாம். 5 கிராம் தங்கம் இல்ல பஸ், என்ன பண்ண? டோன்ட் வரி, பி ஹாப்பி. கர்த்தர் வாழ்வை தந்திருக்கிறாரா? நல்லா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. இல்லாத நினைச்சு ஏன் கவலைப்படணும்? ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவனுக்கெல்லாம் சொந்த இடத்துக்கு வாழ்நாள். நான் ஒரு நாள் ஆண்டுடைய கிருபையில பாஸ்டமா பிறந்தது சொந்த வீட்டிலே வாழ்ந்தவங்க. ஆனா ஊழியக்காரங்களை கல்யாணம் படிச்சு பாஸ்டமா படுற பாடு இருக்கேன். சோத்திரம், பாவம் தான். ஆனா என்னை கல்யாணம் முடிச்சுட்டு பாருங்க,
நான் ஒரு நாடோடி மாதிரி பரதேசியாய் அழைக்கப்பட்டேன் மாதிரி நான் ஊழி செஞ்ச இடம்லாம் தூக்கிய கூட அவங்க பட்ட பாடு. மதுரையில் ஒரு வருஷம், கோயம்புத்தூர்ல, தூத்துக்குடி, ஆறுமுகநேரி, ஆத்தூர், எனக்கு கடைசி சென்னையில் என் கூட அவங்க டிராவல் பண்ண விதம் ஐயோ அரிதாகும். ஒன்னா எனக்கு ஒரு மாதிரி கவலை ஆயிடுச்சு. என்னன்னா நம்ம வாடகை வீட்லயே இருக்கிறோம், எங்களுக்காக நல்லா ஜெபிக்கிறீங்க, சொந்த வீடு வயலுண்டு சொல்றோம், அதெல்லாம் எங்களுக்கு ஆசை கிடையாது. எங்களுக்கு முதல் ஆசை ஆலயத்தை கட்டணும். சரி, ஓகே. அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு என்ன வந்துச்சு, அந்த நாங்கள் எவ்வளோ நாள் தான் வாடகை வீட்டில் இருக்க போகிறோம், எவ்வளோ நாள் தான் நான் வாடகை வீட்டில் இருக்க போகிறேன் அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கும்போது நான் வேலை வாசித்துட்டு இருக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை காமிச்சிருப்பாங்க. பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் தங்கினான். அதை பார்த்துமே எனக்கு தூக்கி வரி போச்சு. ஏன்னா ஒரு பரிசுத்தமான ஒரு அப்போஸ்தலன் நல்ல வீட்டு வாடகை வீட்டில் இருந்திருக்கான். நான் வாழ்நாளெல்லாம் வாடகை வீட்டில் வாழ்ந்தா எனக்கு கவலை இல்லைன்னு ஒரு அப்ப அந்த துக்கம் கவலையை என் உள்ளத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி எரிஞ்சு போட்டேன். இல்லை நீங்க யாராவது வாடகை வீட்டில் வாழ்றோம் கவலையோடு இருக்கிறீங்களா? ஒப்பிட்டு பார்க்காதீங்க. பக்கத்து வீட்டுல கத்துறவனுக்கு இடம் கொடுத்துருப்பாரு, 3 மாடி கட்டிட்டு போறோம், நல்லா இருக்கட்டும், ஸ்தோத்திரம். நமக்கு தேவன் என்ன இருந்திருக்காரோ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் ஒரு மனுஷனோட ஒப்பிட்டு நமது வாழ்க்கையை துக்கத்தோடு கவலையோடு கலக்கத்தோடு வாழணும்? நமக்கு தேவன் எதை தந்திருக்கிறாரோ அதிலே மனரம்யமா இருக்க ஆண்டவர் பலன் தருவாராக. அன்னையில எனக்கு வாடகை வீட்டு நான் வாழ்றேன்னு கவலையே இல்லை. சாகிற வரைக்கும் நான் வாடகை வீட்டில் வாழ்றது நான் ரெடி. அதுக்கு நினைக்காதீங்க கர்த்தர் எனக்கு வாடகை வீட்டில் தான் வச்சிருப்பாரு. கர்த்தர் நான் நினைக்கிறத கர்த்தர் எனக்கு பெஸ்ட்டா தருவார். ஹல்லேலூயா. அதுதான் நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துறேன். மனுஷனோடு ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி சமாதானத்தை கெடுத்துக் கொள்ளாதீங்க. எந்த மனுஷனோட அறிவோடு ஒப்பிடாதீங்க. உலக அறிவு ஒன்றுமில்லை, மாயை. பெரிய ஞானவன் சொல்லுகிறான், வானத்தில் கீழே பூமியின் மேலே எல்லாம் மாயை. அப்படிப்பட்டவர்களோட ஒப்பிட்டு உங்க வாழ்க்கையை துக்கப்படுத்திக் கொள்ளாதீங்க. நான் உங்களுக்கு தாழ்மையா ஒரு ரகசியத்தை ஒரு சீக்ரெட்டை கற்றுக் கொடுக்க விரும்புறேன். நீங்க எல்லாரோடையும் ஒன்னா இருக்கிறதுக்கு உங்க கூட யாருடைய உங்களுக்கு ஒன்னா இருக்க முடியலையா? நான் யாருடைய கடமைக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கையாவது சேர்ந்து இருக்க முடியலையா? சபையில தேவ பிள்ளைகளோடு யாருக்கையாவது ஐக்கியப்பட முடியலையா? ஒரு சீக்ரெட் சொல்லி தர்றேன் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது சீக்ரெட் சொல்லிட்டீங்க, ஆனா இது நம்ம மனசுல இருக்கணும், இதயத்துல இருக்கணும். பாருங்க, நான் யாரோடையும் கசப்பு இல்லாம ஒன்னா இருக்கிறதுக்கு, குறிப்பா தேவ பிள்ளைகளோட ஒன்னா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு தேவ பிள்ளைய, அவங்களும் தேவனுக்கு பிள்ளை, நானும் ஆண்டவருக்கு பிள்ளை. சொல்றேன் திரும்ப, இதெல்லாம் சீக்கிரட்டா பாஸ்டர், ஆனா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் பார்த்து சொல்றீங்க, நினைக்கிறீங்களா இவங்களும் ஆண்டவருக்கு பிள்ளை, நானும் ஆண்டவருக்கு பிள்ளை நினைக்கிறீங்களா? அப்படி பேசுறீங்களா? அப்படி பழகுறீங்களா? அப்படி பழகுறோமா? இவங்களும் பரலோகம் தான் வர போறாங்க, நானும் பரலோகம் தான் போக போறேன், அந்த எண்ணம் வந்திருக்கா? அப்படி வந்துட்டா நாம யாருக்காலையும் எப்படி இருக்க மாட்டோம். அசப்பா எல்லாரோடையும் இணைச்சுப்போம். அதுக்கு உதாரணமா ட்ரெயின்ல நம்ம போயிருக்கீங்க. ட்ரெயின்ல ஏறிடுவோம், யாரும் முகம் தெரியாது, பேர் தெரியாது. ஆனா பாருங்க, ஒரு பெட்டிக்குள்ள 8 பேர் இருக்கலாம். 8 பேர், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, 2. அதுல பாருங்க, யாராவது ஒருத்தங்க திடீர்னு கேட்பாங்க, எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம அவங்க போற ஊரை சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவன் நம்மளை பார்த்துருக்க மாட்டான், பழகிருக்க மாட்டான், எந்த ஊரு எந்த தெருவு என்ன இது உடனே தெரியாது. ஆனா அவங்க இறங்குற ஊரை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க, அவங்களுக்கு என்ன வரும்? அப்பா, நம்ம ஊருக்கு போறதுக்கு ஒரு ஆளு நம்ம கூட இருக்கிறான். அந்த மகிழ்ச்சி பாருங்க. அவங்க தூங்குற வரைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மகிட்ட பேசுவாங்க, ஏதாவது கலகுவாங்க, ஏதாவது பழகுவாங்க, ஒன்னா இருப்பாங்க. அடுத்து வாழ்நாள் அவங்களை திரும்ப நம்ம பார்க்க கூட மாட்டோம். ஆனா கொஞ்ச நேரம் டிராவல் பண்ற நேரம் பாருங்க, என்ன ஒன்னா இருப்பாங்க. ஆனா ஏன் அந்த என்ன சபைகள் வர மாட்டேங்குது? நம்ம நிச்சயமா பரலோகம் போறாங்க. பக்கத்துல பார்த்து கேள்வி, எங்க போறீங்க? நான் கேட்ட கேள்வி கேட்க, நீங்க எங்க போறீங்க? 6ஆவது மணி வீட்டுக்கு ஓடிடுவேன். 6ஆவது மணி எங்க போயிருவேன்? சரி, அது சரி. இந்த பூமியில வாழ்க்கையை முடிச்சு எங்க போக போறோம்? பக்கத்து பக்கம் எங்க போக போறோம்? பரலோகமா? நான் கேட்கவே பரலோகமா? நான் கேட்கிற மாதிரி கேளுங்கய்யா கொஞ்சம். பரலோகமா? அதுக்கு அப்படிலாம் சர்ப்ரைஸ் வரலையோ? நான் அங்கதான் போறேன். சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நான் அங்கதான் போறேன். ஒன்னா போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமது பரலோக தகப்பன் ஐக்கியமா இருப்பது போல அவரது பிள்ளைகள் பூமியிலே ஐக்கியமா இருக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
நான்காவது காரியம், பரலோக தகப்பனை போல அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை கவனிப்போமாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான்காவது காரியம், பரலோக தகப்பன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். We must be holy as like our heavenly Father is holy. நமது பரலோக தகப்பன் எப்படி இருக்கிறாராம்? வேதம் சொல்கிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை தாழ்மையா உற்சாகப்படுத்துறேன். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பா பரிசுத்தமுள்ள தேவன், பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி இருதயத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். பேச்சிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். நடக்கையிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட ஜீவியத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். வேலை ஸ்தலத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். இப்படி எல்லா விதங்களிலும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கரைபடாதபடி இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள உங்களை தாழ்மையாய் உற்சாகப்படுத்துகிறேன். இளம் பிள்ளைகளே, பெரியவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாததை நான் பேச மாட்டேன். உமக்கு பிரியமில்லாததை நான் பார்க்க மாட்டேன். உமக்கு பிரியமில்லாததை நான் கேட்க மாட்டேன். உமக்கு பிரியமில்லாததை நான் சிந்திக்க மாட்டேன். என் இருதயத்தை கழுவி அருளும் என்று ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே என்னை இன்னும் கழுவும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, உம்மை போல என்னை பரிசுத்தமாய் மாற்றும் என்று ஜெபியுங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இத்தனை பேர் அப்படி மாறவங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நீங்கள் நான் ஒரு கடைசி காலத்தை வாழ்கிறோம் அன்பானவர்களே. ஆண்டவர் இயேசு உயிரோடு செல்லும் போது ஆண்டவர் சொன்னார், நீதிமான் இன்னும் நீதிமானாக. வேதத்தின் கடைசி பக்கங்களில் பார்க்கிறோம், ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு வெளிப்பாடு, உலகத்தின் முடிவிலே துன்மார்க்கர் இன்னும் துன்மார்க்கம் செய்வார், பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நீங்கள் எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி ஒரு தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முந்தின வசனம் சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். முன்னே அறியாமையில் அசுத்தத்தை செய்தோம். நம்ம எல்லாம் அசுத்தத்தை செஞ்சிருக்கிறோம், பாவமானதை பேசியிருக்கிறோம், பாவமானதை நடந்திருக்கிறோம், பாவமான வழிகளில வாழ்ந்திருக்கிறோம். அது முன்னே. இப்ப அப்படி அல்ல. முன்னே நாம் தேவனுடைய பிள்ளை அல்ல, முன்னே நாம் பிசாசின் பிள்ளைகளாய் இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், நாம் பிசாசின் பிள்ளைகள் போல பூமியில் வாழ்ந்தோம். ஆனால் இப்போது நாம் முன்னே போல் அல்ல, இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நம் தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறது போல பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, அவரிடத்தில் அசுத்தம் இல்லை, பாவம் இல்லை. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை விரும்புங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள். பரிசுத்த தேவன் உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். நீங்க பரிசுத்தமா இருந்து பாருங்க, எல்லா ஆசீர்வாதம் உங்க தலையில் வரும். நீதிமான் பழைய போல செழிப்பார். பரிசுத்தவான் பரிசுத்த வாட்டியை கர்த்தர் கைவிடவே மாட்டார். பாருங்க, வேதத்தில் பார்க்கிறோம், தீமைக்கு விலகி, பொல்லாப்புக்கு விலகி, சுத்த இருதயத்தோடு பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட நீதிமான்களை கர்த்தர் கைவிட்டதாய் சரித்திரமே இல்லை. நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை. பரிசுத்தவானை கர்த்தர் கைவிட மாட்டார், நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். அப்பா போல நீங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களை எல்லா விதங்களிலும் மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை செய்து சத்தமாய் ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், பரலோக அப்பாவை போல அவருடைய பிள்ளை நான் எப்படி இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை கவனிப்போமாக. ஆகையால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், நமது பரலோக தகப்பன் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். We must be perfect as like our heavenly Father is perfect. ஆங்கிலத்துல அந்த வார்த்தை ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணுமா? நம்ம பரலோக அப்பா, பரலோக தகப்பன் பூரண சற்குணர். எல்லாரும் வார்த்தை கூட சொல்லுங்க, பூரண சற்குணர். அவருடைய குணம் சற்குணம், நல்ல குணம், பூரணம். அது குறைவே இல்லை, பெர்ஃபெக்ட்டா இருக்கான். பக்கத்துல பாருங்க, எங்க அப்பா ரொம்ப பெர்ஃபெக்ட். நல்ல காரியம் தான் சொல்லுங்க, எங்க அப்பா ரொம்ப பெர்ஃபெக்ட். சிலர் நம்ம உலக பிரகாரம் அப்பாவை சொல்லல, எங்க அப்பா பாருங்க டிப் டாப்பா இருப்பார், காலையில எழுந்திருப்பார், நல்லா பிரஷ் பண்ணுவார், சாப்பிடுவார், வேலைக்கு போவார், அப்பா அப்படின்றோம்ல, பெர்ஃபெக்டான ஆளுன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி நம்ம பரலோக தகப்பன் எப்படிப்பட்டவா? பூரண சற்குணர். அதை போல நாமும் பூரண சற்குணரா இருக்க தேவன் விரும்புகிறார். நண்பர்களே, சில நேரம் நம்ம வாழ்க்கையில கரியரை யோசிப்போம். நான் என்ன ஜாப் பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், நான் முன்னேறணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு யோசிப்போம். நான் தாழ்மையா உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க என்னைக்காவது உங்க கேரக்டரை குறித்து யோசிச்சிருக்கிறீங்களா? என் குணம் எப்படி யோசிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? Who am I? நான் யார்? என் குணம் என்ன யோசிச்சிருக்கிறீங்களா? என் குணம் என்ன யோசிச்சிருக்கிறீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? உங்க குணம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த வசனத்தின்படி பரலோக தகப்பன் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்கள் நானும் பூரண சற்குணராய் இருக்க தேவன் விரும்புகிறார். நம்ம குணம் நற்குணம் இருக்கா? நம்ம கேரக்டர் நல்லா இருக்கா? நம்ம நற்குணசாலிகளா இருக்கிறோமா? நம்மகிட்ட கொஞ்சம் நல்ல குணம் இருக்கா? உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் மதிப்பு போட்டு பாருங்க. எவ்வளவு சீக்கிரம் நீங்க கோவப்படுறீங்க? ஏதாவது ஒரு கடின சொல்ல தாங்க முடியுதா? கொஞ்சம் சகிப்பு தன்மைலாம் இருக்கா நம்மகிட்ட? நம்ம குணம் எப்படி இருக்கு? பொறுமை இருக்கா? நிதானம் இருக்கா? வார்த்தையில நிதானம், கொஞ்சம் நல்ல குணங்கள் நம்ம இருக்கா? பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? நம்ம குணம் எப்படி இருக்கு? நீங்க வேற ஒரு அசைன்மெண்ட் பண்றேன், அடுத்த வாரம் கொண்டு வரீங்களா? வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து உங்க குணத்தை பற்றி கொஞ்சம் எழுதுங்க. வாட் இஸ் மை கேரக்டர்? என் குணம் எப்படி? என் குணம் எப்படிப்பட்ட குணமா இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரா? பூரண சற்குணரா இருக்கிறார். அப்பா நம்மளை பார்த்து என் பிள்ளை மாதிரி இதே மாதிரி இருக்குன்னு சொல்ல வேணாமா? ஆண்டவர் இந்த கிருபையை கேட்பா, ஆண்டவர் நீ பூரண சற்குணரா இருக்கிறது போல என்னையும் மாற்ற மாட்டுகிறேன், என்னையும் மாற்ற மாட்டுகிறேன், என் குணமும் அப்படி மாறட்டும். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் சில நேரங்கள்ல. நீங்க அதுக்காக நீங்க ஒன்றும் பதட்டப்பட வேணாம், ஒன்றும் ஐயோ என் குணம் நல்லா இல்லைன்னு நீங்க வருத்தப்பட வேணாம். ரொம்ப நான் ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது அங்கே நான் ஆவியாளர்களுக்கு இந்த காரியத்தை நினைவு கொடுத்தேன். நான் மெசேஜ் கேட்கும் போது நான் யோசித்தேன், ஆண்டவர் பாருங்களேன் வித்தியாசமான குணம் அதெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், மோசே ரொம்ப சாந்த குணமும் இல்ல, அவரே கர்த்தர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். பேதுரு ரொம்ப கோவக்காரர், அவரே கர்த்தர் என்ன பண்றாரு? பயன்படுத்துறார். இப்படி வித்தியாசமான குணம் உள்ளவங்களை, வித்தியாசமான திறமை உள்ளவங்களை, படிக்காத முட்டாளையும் கர்த்தர் பயன்படுத்துறார், பெரிய படித்த ஞானியை கர்த்தர் பயன்படுத்துறார். அப்ப நம்ம குணம் கேரக்டரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் கர்த்தரை நேர்த்தியாய் வணைந்து கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எங்க எதுவா இருக்கணும்னா, ஆண்டவர் உண்மை போல எங்க மாற்றிடும், என் குணம் மாறட்டும். எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத சாட்சி, ஒரு குடும்பம் ஆரம்ப காலத்துல ஒருத்தவங்க வந்தாங்க எங்க சபைக்கு, கொஞ்ச காலம். அப்ப நான் அவங்க வீட்டுக்கு போய் நான் ஜெபிக்க போகும்போது அவங்க கிட்ட சொன்ன சாட்சியை வாழ்நாள மறக்க முடியும். சிலர் இப்படி சொல்ற சாட்சியை தான் நான் கேட்டிருக்கிறேன். பலர் அற்புதம் அடையாளம் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட சொன்ன சாட்சி என்ன தெரியுங்களா? மாஸ்டர், அவங்க சர்ச்சுக்கு வந்து என் குணம் மாறிடுச்சுன்னா எனக்கு அன்னிஜு பாருங்க சந்தோஷம். ஐயோ கத்தாலும்
நான் சர்ச்சுக்கு வந்து என் குணம் மாறிடுச்சுங்க. நான் அவங்க சர்ச்சுக்கு வந்து என் குணம் மாறிடுச்சுங்க. நான் யோசித்து பார்த்தேன், உலகத்துல குணத்தை மாத்துறேன்னு சொல்லு, உள்ளத்தை மாத்துறேன்னு இத்தனை வருஷம் ஊழியத்துல நான் தாழ்மையா சொல்றேன், ஒரு ஆளையும் மாத்துறது கிடையாது, மாத்தவும் என்னால முடியாது. நேற்று கூட நான் ஒரு பிரதர் பேசும்போது சொன்னோம், இந்த காலத்துல யாராவது ஒரு ஆள் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி கீழ்பிடிஞ்சா பெரிய அதிசயமா இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? யாராவது நம்ம சொல்றத கேட்டு ஒரு ஆள் செஞ்சா, வேலை ஸ்தலத்துல இருக்கவங்களாம் கேட்கிறாங்களா? நீங்க மேனேஜர் இடத்துல யாராவது கேட்கிறாங்களா? ஸ்கூல்ல டீச்சர் உங்க பிள்ளைங்க கேட்கிறாங்களா? வீட்டுல நம்ம பிள்ளைகள் கேட்கிறாங்களா? சொத்து இன்னொன்னு சொல்லிடுவேன், சபையில விசுவாசிகள் கேட்கறீங்களா? நம்ம சொல்றது யாராவது கேட்டா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. சொன்னேன், ஐயா நான் யாரையுமே மாற்ற முடியல ஐயா, மாற்ற என்னால கூடாது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒரு இயேசு மட்டுமே. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துற உங்க குணம் இதா போல பூரண சற்குணராய் மாற விரும்புங்கள், ஜெபியுங்கள். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், உங்களுக்குள்ளான மாற்றத்தை தருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார், உங்க உள்ளத்தை தேவன் மாற்றுவார், உங்கள் குணத்தை தேவன் மாற்றுவார். முன்பு நீங்கள் வேற போல் இருந்திருக்கலாம், இப்போது தேவனுடைய பிள்ளைகளாய் அவருடைய குணத்தை போல மாறுவீர்கள். அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இதா பூரண சற்குணராய் இருப்பது போல நாமும் பூரண சற்குணராய் இருப்போமாக. கரங்களை சேர்த்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பரலோக தேவனும் அவருடைய பிள்ளைகளும் பரலோக தகப்பன் போல நாமும் இருக்க தேவன் விரும்புகிறார். பரலோக அப்பா போல ஒரு 5 காரியம் சொன்னேன். பரலோக தகப்பன் அன்பாய் இருக்கிறது போல நாமும் அன்பாய் இருப்போம். பரலோக தகப்பன் மன்னிக்கிறது போல நாமும் மன்னிப்போம். பரலோக தகப்பன் ஐக்கியமாய் இருக்கிறது போல நாமும் ஐக்கியமாய் இருப்போம். பரலோக தகப்பன் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருப்போம். பரலோக தகப்பன் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சற்குணராய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை சேர்த்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. எனது சிறு வயதிலே 3வது படிக்கும் போது ஒரு நாள் எங்க வீட்டில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்ப எங்க அப்பா என்ன கூப்பிட்டார், என்னை கூப்பிட்டார். நானும் சந்தோஷமா அப்பா கூப்பிடுறாரு வேகமா ஓடுனேன். எனக்கு கிடைச்ச பரிசு விட்டார் பாருங்க, கண்ணத்துல ஒரு அறை. வாழ்க்கையில மறக்க முடியாது. அடிச்ச அடியில தெரிச்சு போய் திரும்ப ஓடி வந்துட்டேன். ஆனா பாருங்க, அன்னைக்கு நடந்த சம்பவம் என் வாழ்க்கையை உடைச்ச சம்பவம். ஏன் ஆச்சு? சாயந்தரம் ஆச்சு. எனக்கு தெரியல, எங்க அப்பாவுக்கு திடீர்னு உடனே சரியில்லை. நான் விளையாடி கொண்டிருந்த போது உங்க அப்பா உடம்பு சரியில்லப்பா, உங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சிறு வயது நான் ஒரு 3வது படிக்கிறேன். இஞ்சி போனா எத்தனை வயசுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆனா அந்த நேரத்துல என் உள்ளத்துல என்ன வந்துச்சுன்னா, ஐயோ அப்பாவை யார் காப்பாற்றுவா? நம்ம ஏதாவது ஒரு சாமிகிட்ட போய் கும்பிட்டு அப்பாவை காப்பாற்ற முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாங்க ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துல இருந்தோம். அன்னைக்கு எனக்கு இயேசுவை பத்தி தெரியாது. நான் வேகமா ஓடி போய் எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்த எல்லா காரியத்தையும் வணங்க ஆரம்பிச்சேன். குறிப்பா வீட்டு அருகாமையில் ஒரு நல்ல ஒரு பெரிய கோயில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மார்க்கம் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். எங்க அம்மா சொல்லி கொடுத்த, எங்க குடும்ப பின்னணியத்துல சொல்லி கொடுத்த அந்த கோயிலுக்குள்ள போய் அந்த சிறு வயதுல நான் ஒரு ஜெபம் வைக்கிறேன், ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். சாமியை நான் கும்பிடுறேன், எனக்கு கற்றுக் கொடுத்தபடி நான் கும்பிட்டு. நல்லா சின்ன வயசுல நல்லா பட்டெல்லாம் போடுவாங்கல்ல, நல்லா பட்டை போட்டு நான் கும்பிட்டு சொல்றேன், கடவுளே சாமியை என்ன சொல்லுவோம் சொல்லி நான் ஜெபிச்சு ஜெபம் மறக்க முடியாது. சொல்றேன், நீ எங்க அப்பாவை காப்பாத்தல, இது நான் உன்னை கும்பிடவே மாட்டேன், நான் கும்பிடவே மாட்டேன். எப்படி இது சின்ன வயசுல இந்த வார்த்தை எனக்கு சொல்ல தோணுச்சுன்னு தெரியல. நான் திருப்பி வீட்டுக்கு வந்தா நான் பார்த்த காரியம், வீட்டு வாசல பெருக்கூட்டம். ஒருத்தர் என்னை பார்த்து சொன்னாங்க, எங்க பெரியம்மா சொன்னாங்க, உங்க அப்பா செத்துட்டாருப்பா, மரிச்சு போயிட்டார். என் வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு கலக்கம், கவலை என் உள்ள உடைக்கப்பட்டது. எனக்கு எங்க அப்பா செத்துட்டாருன்றத காட்டிலும் நான் கடவுள் நம்பியிருந்தேன், சாமி நம்பியிருந்தேன், அவர் கைவிட்டுச்சே அப்படின்னு சொல்லி நான் அடிச்சிருந்தேன். அந்த பட்டையெல்லாம் அழிச்சிட்டு உள்ளத்துல கடவுளே இல்லை, ஏன்னா எனக்கு அப்பாவே இல்லை, என்னை யார் இருக்கா,
என்னை நடத்துறதுக்கு கடவுளே இல்லைன்ற வெறுப்புல சிறு வயதுல எனக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு காரியம், கடவுள் இல்லைன்னு நினைச்சேன். அப்படிதான் காலம் கடந்தது. ஒரு ஆண்டு, சில ஆண்டு, சில மாதங்கள் கடந்தது. எங்க அம்மா அப்பா தான் சர்ச்சுக்கு பக்கத்துல போக ஆரம்பிச்சாங்க. முதல்ல இயேசுவை குறித்து நான் கேள்விப்படுறேன், வசனத்தை கேள்விப்படுறேன். நான் நம்பல, கடவுள் ஒருவர் இருக்கிறாருன்னு நம்பல, கடவுள் ஒருவர் இருக்கிறாருன்னு நம்பல. ஏன்னா சின்ன வயதுல இருந்த எனக்கு தாக்கம், கடவுள் இருக்கிறார் நான் நினைக்கவே இல்லை, நான் அதை உணரவே இல்லை. அப்பதான் நான் இயேசுவை குறித்து கேள்விப்படுறேன். அப்ப அங்க இருக்க ஒரு பாஸ்டர் தான் என்னை ஒரு கிறிஸ்டியன் ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டார். அது ஒரு அநாத விடுதி. அங்க அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் படிப்பாங்க. சிலருக்கு அம்மா இருக்காது, சிலருக்கு அப்பா இருக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகள், சிலருக்கு 2 பேருமே இருக்க மாட்டாங்க. நாங்க படிச்ச ஹாஸ்டல்ல அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அங்க போய் சேர்ந்து படிப்பாங்க. எனக்கு அப்பா இல்லாததுனால அங்க என்னை சேர்த்து விட்டாங்க. ஆனா நான் ஹாஸ்டல்ல சேர்ந்தேன். சிறு வயதிலே ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல நான் ஹாஸ்டல்ல சேர்றேன். அந்த ஹாஸ்டல்ல சேர்ந்து நான் படிக்கிறேன். அப்ப ஒரு கிறிஸ்டியன் ஆர்ஃபனேஜ்னால அங்க ஆண்டவருடைய பாடல்கள், வசனங்களை சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு வசனங்களா சொல்லி கொடுத்தாங்க. ஆனா என் உள்ளத்துல எனக்கு தெரியும், யாரும் இல்லை, கடவுள் இல்லை, அப்பாவே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்ற தீர்மானத்துல தான் நான் இருந்தேன். சேர்ந்து ஒரு 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என் வாழ்க்கையில நடந்த ஒரு திருப்பு முனைதான் என் வாழ்க்கையில பூமியில ஒருவேளை உண்மையிலே மெய்யான ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று நான் உணர்வதற்கு அது ஒரு அடித்தளமா அமைந்துச்சு. நான் சேர்ந்து ஒரு 10 நாள்ல என்னுடைய சூட்கேஸோட சாவி தொலைஞ்சிருச்சு. நான் விளையாடி கொண்டிருக்கும் போது என் சூட்கேஸ் சாவி காணோம். என்ன பண்ணனே தெரியல. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வார்டன் பழக்கம் இல்ல. நான் கலங்கி தடுமாறுகிற நேரம் எனக்கு அந்த சண்டே ஸ்கூல் வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நான் யோசிச்சேன், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, யாரை நோக்கி கூப்பிடுறதுன்னு தெரியல. முன்னாடி எனக்கு ஆபத்து வரும்போதுதான் எனக்கு நோக்கி கூப்பிடுறதுக்கு எங்க பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த சாமி அது இதுன்னு ஓடுனேன். இப்ப ஆபத்து நாளில என்ன நோக்கி கூப்பிடு, இப்ப இயேசுவை நோக்கி கூப்பிடுவான். சரி, ஓகே, அந்த சாமி தான் நம்மளை விட்டுருச்சு. அப்ப ஏன் எண்ணம், சரி இந்த சாமியா கூப்பிட்டு பார்க்கலாம், இயேசு சாமியை கூப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. என் ஹாஸ்டல்ல இந்த மாதிரி ஒரு 3 அடி காம்பவுண்ட் வால் இருக்கும். முழங்கால் படிக்கிட்டு நானே பாருங்க, எனக்கு தெரியல, என் முகம் செவரு பக்கம் திரும்பி ஜோம் பண்ணேன். வேதத்தில் அப்போ படித்த தெரியும், ஒரு ஆள் செவரு பக்கம் திரும்பி ஜோம் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நான் சிறு வயதுல முழங்கால் போயிட்டு என் முகம் செவரு பக்கம் திரும்பி கண்டபடி ஜோம் பண்றேன். ஜெபிக்கவே தெரியாது. என் வாழ்க்கையில நான் ஜெபிச்ச முதல் ஜெபம், நானா ஜெபிச்ச ஜெபம், முதல் ஜெபம். இருக்கிற யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளை ஜெபிக்கிறீங்களா? நீங்களா ஜெபிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு வரீங்க, கண்ணை கொடுங்க, ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடுறீங்க, ஸ்தோத்திரம். நீங்களா ஜெபிக்கிறீங்களா? நீங்களா ஜெபிக்கிறீங்களா? நீ கேள்வி எத்தனை உணர்றீங்க? நீங்களா ஜெபிக்கிறீங்களா? நீங்களா என்னைக்கா ஜெபம் பண்ணிருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில நீங்களா ஆண்டவரே அப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? அன்னைக்கு என் வாழ்க்கையில முதல் ஜெபம் நானா செய்றேன். நம்ம கூட எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. இன்னைக்கு வார்த்தைகள் நிறைய சொல்லி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முழங்கால் படிட்டு அந்த சோர் பக்கம் திருப்பி சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே ஆபத்து காலத்துல கூப்பிடுன்னு சொன்னீங்க ஏசப்பா, பிரச்சனை எனக்கு சாதி காரணம், என்ன செய்ய என் ஜெபம். ஒரு 50 செகண்ட் இருந்தா ஆச்சரியம் நினைக்கிறேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் அருகாமையில ஒரு ஓடி வர சத்தத்தை கேட்டேன். ஓடி வந்து என் சோழரை பிடிச்சு 2 குலுக்கி என் கையை ஓபன் பண்ணி என் சூட்கேஸ் சாவியை கொடுத்து மடக்கிட்டு சொல்றான், இதுதான் உன் சாவியா பாத்துக்க. அப்படி திரும்ப வந்த ஓடிட்டேன். எனக்கு சாவி கிடைச்சிட்டு சந்தோஷப்படலாம், என் ஜபம் கேட்கப்பட்டுச்சு சந்தோஷப்படலாம். யார்த்தையும் நான் சொல்லல, யார்த்தையும் நான் போய் கேட்கல, யார்த்தையும் நான் என் பிரச்சனையை சொல்லல. அந்த சின்ன இடத்துல நான் எழுப்பி என் கண்ணை தொடச்சிட்டு என் உள்ளத்துல எனக்கு இருந்த சந்தேகம் தீருது, உள்ளத்துல எனக்கு இருந்த கவலை மாறுது. எனக்கு இந்த பூமியில அப்பால நினைச்சேன், இந்த பூமியில என்னை எல்லா சாமியும் கைவிட்டுச்சு நினைச்சேன், சாமியே இல்லை நினைச்சேன். இல்ல என்னை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என்னை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சர்வசாதாரணமா நடந்திருக்கும், அற்புதமா நடந்திருக்கும்.
அப்படி நீங்க எவ்வளவு நினைக்கலாம். இல்லை எனக்கு உங்களை தான் பல வருஷம் இருந்தேன். ஒவ்வொரு முறையும் தேடுவேன், ஒவ்வொரு முறையும் சிந்திப்பேன். யார் கொடுத்திருப்பா, யார் வந்திருப்பா, யார் என்ன பார்த்திருப்பா, யார் என்ன சந்திச்சிருப்பா. இல்லை மறுபடியும் இந்த வானத்தையும் பூமியை படைத்த சிருஷ்டி கர்த்தர், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொள்கிற தேவன், தாயின் கருவிலே நம்மை முன் குறிக்கிற ஆண்டவர், நமக்கு பரலோக தகப்பனாய் இருக்கிறவர், என்னில் அன்பு கூர்ந்தபடியா நான் அவரது பிள்ளையாய் இருக்கும்படி நான் ஒருவர் இருக்கிறேன் என்பதை அன்றைக்கு எனக்கு காண்பித்தார். என் மனக்கண்ணை பிரகாசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மெய்யான தேவன் இந்த பூமியில் இல்லவே இல்லை என்று கிடைத்த என்னை காண்கிற ஒரு தேவன் நான் இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவன் நான் இருக்கிறேன், கைவிடாத நித்திய தகப்பன் நான் இருக்கிறேன் என்று எனக்கு உணர்த்தும்படி காண்பித்தார். அன்று நாள் விசுவாசிக்க ஆரம்பித்தேன். அன்றிலிருந்து இன்று வரை இந்த பரலோக தகப்பனோடு நடந்து வருகிறேன். நான் கண்டுபிடித்த காரியம், இந்த பரலோக தகப்பன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லவன். அவரை போல நல்ல ஆண்டவர் யாருமே இல்லை. உங்களுக்கு அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார். உங்க வாழ்வில் அவர் போதுமானவரா இருக்கிறார். உங்க வாழ்வில் அவர் கைவிடாதவரா இருக்கிறார். உங்க வாழ்வில் அவர் உங்களை விட்டு விலகாதவரா இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்கள். உங்க உள்ளத்தை முழுசா நீங்க இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கலனா, உங்க உள்ளத்துல பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லைனா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு அழைப்புகள் விடுகிறார். மகனே மகளே, இதோ வாசற்படி என்று நான் கனவை கட்டுகிறேன் என்று அழைப்பு கொடுக்கிறார். உங்க இதயத்தை மட்டும் திறந்து கொடுங்க. உங்க பாவத்தை சிலுவையில் பரிகரித்தார். அதை நீங்க விசுவாசிங்க. உள்ளத்துல இயேசுவே வாரும் என்று கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் தேவ பிள்ளை என்ற முத்திரையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு தேவன் நீ எனது மகன் மகள் என்கிற நிச்சயத்தை தேவன் உங்களுக்கு தருவார். உங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து கழுவி சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, அப்பா போல வாழுவோம், அப்பாவை போல நடப்போம், அப்பாவை போல ஜீவிப்போம். ஒரு நாள் அப்பாவை சந்திக்க போகிறோம். அவரோடு கூட அவருடைய சாயலில் என்றென்றும் இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவார்.